நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் நாளை 65வது பழ கண்காட்சி துவங்க உள்ள நிலையில் பழங்களால் பல்வேறு வடிவங்கள் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் திருநாவுக்கரசு. வணக்கம். மேலும் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நீலகிரியில் கோடை சீசன் துவங்கியுள்ளதால் மாவட்டத்திற்கு ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் தமிழகம் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா போன்ற வெளி மாநிலங்களிலிருந்து நீலகிரிக்கு சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருகின்றனர். குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் நாளை 65வது பழ கண்காட்சி துவங்கி 26ஆம் தேதி வரை 4 நாட்கள் நடைபெறுகிறது. இதற்கான பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. இந்த முறை சிம்ஸ் பூங்காவில் 4 டன்களில் 4 டன் பல்வேறு வகையான பழங்களை கொண்டு சுற்றுலா பயணிகள் கவரும் வகையில் வடிவங்கள் அமைக்கும் வேலைகள் தற்போது நடைபெற்று வருகிறது. பூங்காவின் நுழைவாயில் பிரம்மாண்ட எலுமிச்சம்பழ பழங்களால் பிரம்மாண்ட எலுமிச்சம்பழ பழ வடிவம் அமைக்கப்பட்டு வருகிறது. மேலும் கடற்கரை பொழுதுபோக்கும் விதமாக பழங்களில் தென்னை மரத்துடன் கூடிய ஊஞ்சல், ஜூஸ் கப், பழங்களில் ஆன பிரம்மாண்ட கேக், ஐஸ்கிரீம் மற்றும் பல்வேறு வகைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. மேலும் தன்வைத்து பல்வேறு மாவட்டங்களில் உள்ள தோட்டக்கலை துறையினர் தங்களது மாவட்டங்களின் சிறப்பினை பறைசாற்றும் வகையில் பழங்களால் காட்சிப்படுத்த அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் 4 நாட்கள் நடைபெறும் பழ கண்காட்சியை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி திருநாவுக்கரசு.